ராஜா சொல்லிட்டாரு, உன்னை போல பெரிய ஆளு எங்க ஊர்ல இல்ல, நீயே அந்த பொறுப்புல இரு. என்ன பண்ணாரு தெரியுமா? 30 வயசு ஆளு ராஜா தன்னுடைய ரதத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்து ஊரெல்லாம் சொல்றாரு, யோசேப்பு சொல்லாம ஒருத்தரும் கை அசைக்க கூடாது, அவன் சொல்றதா நடக்கணும்ட்டாரு. எப்படி இருக்கும்? ராஜா சும்மா பேருக்கு தான் டம்மி உட்கார்ந்துருக்காரு, ஆனா இயக்குறதெல்லாம் யாரு? யோசேப்பு. ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை யோசேப்புக்கு காட்டுகிறார். வெரி இம்பார்ட்டன்ட். 13 வயசுல ஒரு பையனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, வர நாளில் நான் பெரிய ஆளாக போகிறேன், என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை வணங்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, உயர்த்த போகிறாருன்னு 13 வயசில் 30 வயசில் நடக்க போகிறத கர்த்தர் காமிச்சிட்டாரு. அப்படின்னா காமிச்சது 13வது வயசில், நடந்தது எத்தனாவது வயசில்? 17 வருஷம் கழித்து ஒருத்தன் கனவுல பார்த்தது இப்போ நிஜத்தில் பார்க்குறான். இந்த 17 வருஷத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னாரோ அதுக்கு நேரம் இவனை உருவாக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். உருவாக்கி கொண்டு போய் இவன் அந்த இடத்துல நிறுத்த வச்சது எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவனுடைய ஞானம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே நின்றுதா யோசேப்பு திரும்பி கிளம்பி ஜெயிலுக்கு வந்திருக்கணும். ஆனா ஞானம் இருந்ததுனால பிரைம் மினிஸ்டர் நிற்கிறாரு. 14 வருஷம், 14 இயர்ஸ். அவன் மாத்திரம் அவன் சந்ததி. என்ன நடந்தது தெரியுமா? ராஜா 30 வயசு பையன் ஒரு ராஜாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, திஸ் இஸ் த திங், இதுதான். 7 வருஷம் பயங்கர செழிப்பா இருக்கும், 7 வருஷம் ஐயோ என்ன பண்றது? அப்ப இவர் சொல்றாரு, நீ ஞானமான ஒரு ஆள் இங்க உட்கார வச்சேனா உன்னால பஞ்சத்தை மேனேஜ் பண்ண முடியுங்கிறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, உன்னை விட ஞானி எங்க ஊர்லயே இல்லைங்கிறாரு. ஏன் தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற வேற மனிதன் இல்லை. நீங்க ஆவியானவர் சும்மா அந்நிய பாஷை பேசுறதுன்னு நினைச்சீங்களா? ஆவியானவர் தேசத்தை மேனேஜ் பண்ண ஞானம் கொடுக்கிறவர். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை இயக்க ஞானம் தருவார்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டின் பொருளாதாரத்தை கையாள ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஒரு நேஷனுடைய ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு 30 வயசு பையன் ஆவியானவர் நடத்துறாரு. ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் பொருளாதாரத்தை கையாள ஞானத்தை கொடுக்கிறவர். ராஜா சொல்லிட்டாரு, உன்னை போல பெரிய ஆளு எங்க ஊர்ல இல்ல, நீயே அந்த பொறுப்புல இரு. என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய ரதத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்து ஊரெல்லாம் சொல்றாரு, யோசேப்பு சொல்லாம ஒருத்தரும் கை அசைக்க கூடாது, அவன் சொல்றதா நடக்கணும்ட்டாரு. எப்படி இருக்கும்? ராஜா சும்மா பேருக்கு தான் டம்மி உட்கார்ந்துருக்காரு, ஆனா இயக்குறதெல்லாம் யாரு? யோசேப்பு. இப்போ யோசேப்பு ஒரு திட்டம் சொன்னார். என்ன தெரியுமா திட்டம் சொன்னாரு? காட் கிவ்ஸ் விஸ்டம். கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இப்போ யோசேப்பு சொல்லி கொடுக்கிறார், தேசத்தில் ஒரு சட்டம் என்னன்னா, முதல் 7 வருஷத்துக்கு 5ல் 1 பங்கை எல்லாரும் அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எவ்வளோ? 5ல் 1 பங்குனா எவ்வளோ தெரியுங்களா? 120 ரூபா. 1000 ரூபாய்க்கு 200 ரூபா, 10,000 ரூபாய்க்கு சரி 10,000 ரூபா நிறுத்திடும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா மாதம் 2,000 ரூபாய் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. நல்லா இருக்குல்ல பிளானு? 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நீ 2,000 ரூபாய் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துரு, எங்கிட்ட கொடுத்துரு. இது அநேகருக்கு வருகிற நாட்கள் ஞானமாக இருக்கும். டேக் இட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு 10,000 ரூபா சம்பளம் வருதுன்னா அதில் 2,000 ரூபாய் கொண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறேன். எப்போ இது எப்போ செய்யணும்? செழிப்பாக இருக்கிற வருஷங்களில். when you are blessed have this plan. இது பிரதர், இது யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த திட்டம் இல்லை. உலகம் சுழற்சி முறையில் சென்றுட்டு இருக்கு. திடீர்னு பொருளாதாரம் வளருது, திடீர்னு ஒரு பொருளாதாரம் குறையுது. இது உலகத்தில் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. உனக்கு கையில் நல்ல சம்பளம் வரும்போது சேர்த்தி வைக்க பழகு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, 5ல் 1 பங்கு 10,000 வாங்கினீங்கன்னா 2,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி 8,000 ரூபாயில் வாழு. அடுத்தது என்ன பண்றாருன்னா, களஞ்சியங்களை கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. ஏன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தானியத்தில் 5 1 பங்கு கொண்டு வந்து எங்க போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அப்போ he is building store houses. நான் சொல்றேன், சேர்த்து வைக்கிறதுக்கு இடத்தை பெருக்குங்கள். பேங்க் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஆர்டி அக்கவுண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட், கெட் ரெடி. இதெல்லாம் சத்தம் குறைஞ்சிட்டே போகிறத பார்த்தா எனக்கு சங்கடமாக இருக்கு. ஆண்டவரே, என் ஜனங்களின் கண்களை தரங்கப்பா. பிரதர், எங்களுக்கு வர்ற சம்பளம் 10,000 ரூபானா செலவு 15,000 ரூபா இருக்குது பிரதர். எப்படி நாங்கள் அதில் 2,000 ரூபாயா நான் சொல்கிறேன், உங்களுக்கு 50,000 ரூபா இருந்தாலும் 75,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? கொரோனாவில் பாதி சம்பளம் வந்துச்சுல்ல, யாரும் சாகலையில். பாதி சம்பளத்துலேயும் சாப்பிட்டு ஒரு மாதம்
இருந்தோம்ல, அப்போ ஏன் இப்போ எடுத்துக்க முடியாது? இதெல்லாம் நம்மளுடைய மன நினைவுகள். முடியாது, சேமிப்பெல்லாம் கஷ்டம். நான் சொல்கிறேன், 100 ரூபா கூட உங்களால் சேமிக்க முடியலன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி நினைக்காதீங்க. ஆமென்.